எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி பல கோணங்களில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பயம் வந்துடுங்க. எந்த ஒரு செயலையும் அதோட நேர்மறை விளைவுகளால் தான் நம்ம மதிப்பிடணும். இதை இப்படி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சிந்திச்சுட்டு சட்டுன்னு இறங்கிடுங்க. இல்லைன்னா நீண்ட நேரம் யோசிப்பவர்களால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது. பயம் தாங்க நம்ம எல்லாரையும் கட்டி போட்டுறது. நான் செய்கிறது சரியா தப்பா, நான் இதை செஞ்சா இதில் தோத்து போயிட்டா அவமானமாயிடுமா, நான் அப்படி செய்கிறதுனால அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இப்படி பல கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்கள் எழுப்பி எழுப்பி எல்லாத்தையும் அரைகுறையாக தான் செய்கிறோம். முழு முயற்சி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்ம பயத்தையும் துரத்திடும். சிலருக்கு தான் அதிர்ஷ்டம் பல வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்க. எனக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. உழைக்காதவர்களையும் முயற்சியே செய்யாதவர்களையும் எப்படிங்க அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.